ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குகன் பேப்பர் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பென்டென் ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான். ரொம்ப சிம்பிளாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். நல்லா டைட்டாக மடிச்சுக்கிறேன், விடக்கூடாது. நல்லா டைட்டாக பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி மடித்து இங்கே கட் பண்ணணும். இந்த பேப்பர் அப்படியே கட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம மடித்தா இதை நம்ம மறுபடியும் ஆப்போசிட் சைடில் ட்ரையாங்கிளில் மடிக்கணும். ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் இதை விரிச்சிட்டு அதே சைட்லேருந்து லைட்டாக மடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு ஏதோ ஒரு சைட்லேருந்து நீங்கள் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் மடிக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி கீழே மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ஸ்கொயர் ஷேப் மேலேயும் இதே மாதிரி கீழே இருக்கிறது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை நல்லா டைட்டாக பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு இருக்கிறது எப்படி இழுத்தோம்னா வரும். இதை நம்ம இப்படியே பிடிச்சி அழுத்தினோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நல்லா வந்தோடனே அதே மாதிரி பேக் சைட்லேயும் பண்ணணும். பேக் சைட்லேயும் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதை இந்த சைடு மடிக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணணும். எனக்கு லைட்டாக விட்டுருச்சு. நல்லா அந்த கோட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எல்லா சைட்லேயும் பண்ணிக்கணும். 4 சைட்ஸ்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கணும். 1 2 3 3rd சைட்லேயும் நான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் 4th சைட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அதில் ஒரு கீழே அழுத்தினா இந்த மாதிரி வரும். மறுபடியும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணோம். அப்புறம் அதை நம்ம விரித்தோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஓகே, இதில் நம்ம டேப் இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல் போடணும். ஹோல் போட்டுக்கிட்டு நான் ஹோல் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டு இன்னொரு பேப்பரில் கீழே சைஸுக்கு அதே சைஸ் எடுத்து அளவு எடுத்து அதில் ஒட்டி விட்றணும். அதில் ஒட்டிடணும். அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது சைஸுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ஹைட்டாக வந்திருக்கு. எனக்கு அதே சைஸில் வந்துருக்கு. அதே மாதிரி பண்ணிக்கிட்டு டேப் போட்டுருங்க. டேப்பில் கம்மாச்சும் ஏதாச்சும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் நம்ம அந்த வாட்சை பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 4 சைட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நல்லா அதே சைஸ்க்கு வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணோன்னா இதை உள்ளே விடணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இதுலேயே இன்னொரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி பண்ணிக்கணும். அதையும் பேஸ்ட் பண்ணிடணும். நான் காட்டுறேன். இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வாட்ச் தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதே கட் பண்ணிக்கிட்டு இதை கட் பண்ணிக்கணும். அப்படி நல்லா கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்தோன்னே
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பிளாக் பேப்பர் எடுத்து இதே மாதிரி எதை வச்சு ரவுண்ட் போட்டிங்களோ அதே வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதே வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க நல்லா. உங்கள்கிட்ட இருந்தால் க்ரீன் பேப்பர் இருந்துச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட ப்ளூ பேப்பர் தான் இருந்துச்சு, அதான் ப்ளூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். க்ரீன் இல்லை. நான் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் சைடில் வர்ற மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் பேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இதே மாதிரி 2 சைடும் பண்ணிக்கிறேன். நல்லா பேஸ்ட். அடுத்து இதை ஒட்டணும் இப்படி. அதுக்கு நான் டேப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா உங்கள்கிட்ட க்ளூ கம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட டேப் தான் இருந்துச்சு. நான் டேப் யூஸ் பண்ணி கட் பண்ணி டேப்பை சிசர் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். அது நல்லா ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைடு ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைடு ஒட்டிக்கணும். நான் 1 சைடு ஒட்டிட்டு 1 சைடு ஒட்டக்கூடாது, 2 சைடு ஒட்டிக்கணும். 2 சைடு ஒட்டியாச்சு. கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் ஹைட்டை கம்மி பண்ணிக்கிட்டு ஹைட் அதிகமாக இருக்கக்கூடாது, குட்டியாக இருக்கணும். ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நான் பாட்டுக்கு ஹைட்டை கம்மி பண்ணிட்டேன். ஹைட்டை கம்மி பண்ணி ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதனால் சின்னதாக கட் பண்ணிட்டேன் லைட்டாக. இப்போ நான் என் கையில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கையில் வச்சு டேப் போட்டு ஒட்டிடணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட நம்மளுக்கு இப்போ ஆம்லெட்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.